அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழு சார்பாக, மாதம் ஒரு மகத்தான நாவல் வாசிப்பு 2வது மாதம். அ இந்த மாதம் நாம் தேர்ந்தெடுத்த நாவல் நாளை மற்றும் ஒரு நாளே நாகராஜன் அவருடையது. அ இந்த மகத்தான நாவல் வாசிப்புல இதுவரை ஒரு 40 பேர் பக்கம் வாசிச்சு மதிப்புரை எழுதியிருக்காங்க. அ இதுக்கு மேலயும் வரலாம். கடைசி நிமிஷம் போடுறவங்கலாம் இருக்காங்க, வருவாங்க. ஸோ ஓரளவு அ ஒரு நெறைய பேரு வாசிச்சு அவங்களோட கருத்த பதிவா குடுத்தாச்சு. இங்க உரையாடல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த புத்தகத்த பத்தின புரிதல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவுங்கிறதுக்காக இந்த உரையாடல்கள நடத்துறோம். ஆ ஒவ்வொருத்தரா பேசலாம். முதல்ல யார் பேச விரும்புறீங்க? பாரதி மேம் பேசுறீங்களா? கதிர் யாரும் பேசல. நான் பேசுறேன் கதிர். நீங்க பேசுங்க. மத்தவங்க வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அ ம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி நாராயணன். அ இந்த நாராஜன் சாரோட கதை வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். நான் இதுக்கு முன்ன எதுவும் படிச்சதில்ல. எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது இந்த கதையினோட என்னன்னா, ரொம்ப எதார்த்தமா எல்லாத்தையும் வெளிப்படையா, டைரக்ட்டா மூஞ்சில அடிச்ச மாரி பட்டு, 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 பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அது ஒரு சூசகமாவோ, அப்படி கூடலாம் எதுவுமே சொல்லவே இல்ல. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எதார்த்தமா இருந்தது. அ மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல்ன்னு சொன்னதுக்கான காரணத்த வந்து ஒரு கதையாவே எழுதிட்டாரு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அது வந்து நான் நெறைய இடத்துல பார்த்தேன். அவன் மட்டும் தான் அவன் கந்தனுடைய லைஃப் ஸ்டைல காமிச்சுக்கிட்டே வரும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா, கூட இருக்கவன் பூரா தப்பு பண்றான். அவனுக்கு கந்தன் உதவி செய்றான் தான். அப்ப எல்லாருமே அதே தவற தான் செய்றாங்க. பட் கந்தனும் அதே தப்ப தான் செய்றாங்கிறப்ப, கந்தன் மட்டும் சல்லிப்பைகள் கிடையாதுங்க. எல்லாருமே சல்லிப்பையல் தான் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுல இந்த செட்டியார்லருந்து, ஐரின் கூட இருக்கிற செட்டியார் ஆகட்டும், ஆ தன்னுடைய கணவருக்கு வந்து தனக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக ஒரு பெண்ண ஏற்பாடு செய்ய சொல்லி, அந்த பொண்ண வந்து சகோதரர்களோட சேர்ந்து கொன்ன அந்த பெண்ணாகட்டும், செட்டியார் அந்த உடல் நிலை சரியில்லாத அந்த பெண்மணி ஆகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு சல்லித்தனமான ஒரு செயல செஞ்சுகிட்டே இருக்கிற மாரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. எழுத்து நடை அபாரம். நீங்கலாம் நெறைய படிச்சிருப்பீங்க. நான் நெறைய அதிகம் அவரோட நாவல் படிக்காததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னும் சொல்லப்போனா, ஒரு கதைய எடுத்து நமக்கு அப்படியே சரசரன்னு நம்மள கூட்டிக்கிட்டே போகும் இல்லையா? அந்த மாரியான ஒரு கதை தான். இப்படி வாடிவாசல் எப்படி இருந்ததோ, அதே போல மாதம் ஒரு மகத்தான நாவல் அப்படிங்கிற வரிசையில ஒவ்வொரு புத்தகமா நீங்க குடுக்குறப்ப, அடுத்தடுத்த தடவ எனக்கு அந்த லிஸ்ட்ட நான் பார்க்கல. அன்னைக்கே சார் சொன்னாரு. பிரசன்னா சாரோட சொன்னாரு, "எல்லா புத்தகமும் சொல்லியாச்சு. நீங்க இன்னும் வாசிக்கலையான்னு?" கேட்டார். நான் சுத்தமா மறந்துட்டேன். மறந்துட்டு யோசனையே இல்லாம இருந்துட்டேன். எக்ஸாம் டைம்ங்கிறனால, "நீங்க என்ன இந்த இதுக்கு இன்னும் பதிவே எழுதாம இருக்கீங்கன்னு" ரிமைண்ட் பண்ணதுக்கப்புறம், "ஐயோ! நான் இன்னும் படிக்கவே இல்லைங்க சார்" அப்படின்னு அப்புறம் அவசர அவசரமா இத நானு வாங்கி படிக்கிற மாரி ஒரு சூழ்நிலையாச்சு. படிக்கும் பொழுது அவரே சொன்னாரு, "நீங்க எடுத்தீங்கன்னா வைக்க மாட்டீங்க பாரதி, நல்லாருக்கும்" அப்படின்னாரு. நிஜமான வார்த்தைகள் அதெல்லாம். சத்தியமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். கந்தனுடைய அ மனைவி மீனா, அவங்க 2 பேத்துக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா தான் இருந்தது. சோலைப்பிள்ளை கிட்ட இருந்து அவள வாங்கிட்டு வந்து, அவ கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பெத்து, அந்த 2 பிள்ளைங்களையுமே தொலைச்சுட்டு அவங்க வாழ்ற வாழ்க்கை. அவ ஒரு இடத்துல கேட்பா, "நீ பிள்ளைய அவன நெனச்சுக்கவே சந்திரன நெனச்சுக்கிறதே இல்லையா?" அப்படின்னு கேட்பா. என்னதான் அவ வந்து ஒரு ஒரு தொழில் படுற ஒரு பெண்ணாக இருந்தாலுமே, அவ ஒரு தாய் தானே அப்படிங்கிறப்ப, அவளுக்கு அந்த பிள்ளைங்களோட நெனப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பிள்ளை செத்து போச்சு, ஒரு பிள்ளை ஓடி போச்சு. அந்த அந்த பையன வந்து தன்னுடைய வசம் வச்சிருந்தது ஒரு மீன்கார பெண்ணு. அப்ப அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாமே அந்த 70கள்ல இப்படிதான் மனிதர்கள வாழ்க்கை இருந்துச்சா? சுத்தி இருக்கவங்க எல்லாமே இப்படிதான் கேஷுவலா எல்லாருமே இந்த தவறுகள் எல்லாம் செய்துகிட்டு தான் இருந்தாங்களா? அப்படிங்கிற மாரி அதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையா நடந்ததா? அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு இந்த கதையில இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு பார்த்தா, இந்த கடைசியில வர சீன்ஸ் எனக்கு கொஞ்சம் புரியல. நான் இன்னும் சரியா செகண்ட் டைம் ரீட் பண்ணா புரியுமோ என்னமோ! சோழ பிள்ளைன்னு நெனச்சு தானே இவன் போய் ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்னு நெனச்சுட்டு போறான். பின்பக்கமா இருந்து சோழ பிள்ளைன்னு நெனச்சு அந்த பிச்சைங்கிறவர வந்து புடிச்சுக்கிறான். பட் இவன் தான் குத்துனானா? இல்ல அந்த 2 ரவுடிங்க வந்து குத்துனாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவன் தான் குத்திட்டான். கந்தன் குத்திட்டான். சோழ பிள்ளைன்னு நெனச்சு குத்தி, அந்த கத்தியினுடைய உறைய கொண்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி அங்க எங்கேயோ ஒரு பொந்துக்குள்ள போட்டுட்டு, திருப்பி வந்து அந்த லேடி அந்த கடைக்காரனோட ஒய்ஃப் கூட நின்னு பேசிட்டு இருக்கிறான். அதுவும் பாருங்க இவனுக்கு ஈடு குடுக்குற மாரியே, ரூட் விடுற மாரியே பேசுது. கதை மாந்தர்கள் எல்லாருமே, அந்த பெண்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான கேரக்டராவே கொண்டுட்டு வர்றாங்க, அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஒரு மாரி தோணுச்சு அந்த இடத்துல.
அப்ப அ போலீஸ்காரங்க வந்து பிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது வந்து வேற ஒரு வேற ஒரு பிச்சை அப்படிங்கிற பெர்சன் வரும்போது, இவன்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஜெர்க் ஆகாரத காட்டுவாங்க. இவன் ஒரு மாரி இவனோட முகமாறுதல், கந்தனுடைய முகமாறுதல் வர்ற மாரி காட்டுவாங்க. திருப்பி அவன் என்ன பண்ணான், பிச்சைன்னு நெனச்சுட்டு சோலைன்னு நெனச்சுட்டு வேற ஒருத்தன கொன்னுட்டோமோன்னு அவன் நெனச்சானா என்னன்னு தெரியல. திருப்பி அந்த ஜீப்ல ஏத்திட்டு போறதுக்கு மட்டும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ கனவெல்லாம் வர்ற மாரி காமிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க மாரி காமிக்கிறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? நான் தான் கொஞ்சம் வேகமா எதுவும் வாசிச்சுட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. திருப்பி வாசிக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். நேரம் கருதி என்னால வாசிக்க முடியல. அந்த நேரத்துல வந்து திருப்பி அவன் எப்படி அவன கண்டுபிடிச்சு அவன ஜெயில்ல போட்டாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்ல. அது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இவன் தான் கொன்னானான்னு இப்ப என் சிஸ்டர்ட்டயும் நான் இத குடுத்து படிக்க சொன்னேன். அவங்க வீட்ல இருக்காங்க. அவங்களும் படிச்சுட்டு சொன்னாங்க. இல்ல இவன் பின்னாடி இருந்து தான் இப்ப அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் சுத்தி தான் அணைச்சான். அவன் குத்த வரும்போது தன்னுடைய பாதுகாப்புக்காக அவன் அந்த சோலை பிள்ளைன்னு நெனைக்கிற அந்த பிச்சைய வந்து முன்னாடி வந்து பிடிச்சுக்கிட்டு நின்னா, அவங்க தான் குத்திட்டாங்க. குத்த வரும்போது இவன் டக்குனு பாதுகாப்புக்கு முன்னாடி இழுத்து நிப்பாட்டவும், அவங்க குத்துனது சோளப்பில அந்த அந்த பிச்சை நினைக்க பெர்சன் மேல பட்டுருச்சு. அவங்க தான் குத்திட்டு ஓடிட்டாங்க. நாளைக்கு மாட்னா நம்மளையும் பிடிச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தன் கையில இருந்த கத்தி, அந்த உரைகள் எல்லாம் வேற இடத்துல போட்டு வர்றான். மத்தபடி அவன் குத்தல அப்படின்னு அவங்க என் சிஸ்டர் சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. எனக்கு நிஜமாவே யார் தான் குத்துறாங்க அப்படிங்கிற மாரி. மீனாவுக்கும் அவனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு குழந்தை, இவனுடைய நண்பனுடைய மூக்கனோட மனைவி அந்த மோகனாவா அந்த பொண்ணு. மோகனான்னு பேர் மாத்தப்பட்ட ராக்காயி. அப்ப அந்த அந்த டைம்ல இந்த தொழில் வந்து அவ்வளவு எளிதாகவா நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. இன்னொன்னு என்னன்னா, இந்த 70கள்ல வந்து வேற யாராவது கணவர் வந்து வேற ஒருத்தரோட இருக்கிறத வந்து இயல்பா ஏத்துக்கக்கூடிய மனைவிமார்கள் இருந்தாங்கங்கிறத நான் சில இடங்கள்ல பார்த்திருக்கேன். அதாவது இப்படி பெர்மனன்ட்டா இவங்க சொல்றாங்க, "நான் ஒரு ஏற்பாடு பண்ணி குடுக்க சொன்னேன்." அப்படிலாம் சொல்றாங்க. நான் தான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். அத அந்தோணி வந்து அத வந்து ரொம்ப ஒரு பெரிய சமூக சேவை மாரியே சொல்றாரு. "இவனுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். அவனுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணி வச்சேன்." அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. நிஜமாவே இது ஒரு வேலைன்னு இத வந்து பெருமையா வேற சொல்றாரு அப்படிங்கிற மாரி. அவர் கடைசியில வயசாக வயசாக தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்ததுக்கு பிறகு இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டு, அப்படியே அதுலருந்தெல்லாம் விலகிட்டாரு அப்படின்னு. ஆனா இவன் ஏன் மீனாவுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கணும்னு நெனைக்கிறான் கந்தன்? தான் கூடவே வச்சுக்க கூடாது. தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா, இந்த பிள்ளை வந்து தனியா நின்னுடும். போறதுக்கு ஒண்ணும் இல்லாம, போக்கடம் இல்லாம போயிடும் அப்படின்னு நெனைக்கிறானா? எதுக்காக இன்னொருத்தர் கையில வீணாவ ஒப்படைக்கணும்னு நெனைக்கிறான்? சோல பிள்ளைகிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்தாலுமே, ஏன் தன்கிட்டயே வச்சுக்க கூடாதுன்னு நெனைக்கிறான்? தானே கடைசி வரைக்கும் வச்சிருக்கலாமே! அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. வேற யார்கிட்டயும் ஒப்படைக்கணும்னு ஏன் இவன் நெனைக்கிறான்? அப்போ அவன் நிஜமாவே அவங்களுக்கு இடையேயான உறவு வந்து எப்படி இருந்தது? அவன் உண்மையாவே நேசிக்கவே இல்லையா? இல்ல நேசிச்சு ஆசைப்பட்டு தான் கூட்டிட்டு வந்து 2 குழந்தைகள் எல்லாம் பெத்து, அதுக்கப்புறம் இத்தன வருட வாழ்க்கைக்கு பிறகுமே, மீனாவுக்கு மேல அவனுக்கு எந்த பிடிப்புமே இல்லையா? ஏன் வேணான்னு சொல்றான்? வெறுத்து சொல்றானா? இல்ல அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல சொல்லுவான், "அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்ல பொண்ணு." அப்படின்னு அவர் அந்தோணி சொல்லுவாப்புல. "மீனா நல்ல பொண்ணு. ஏன் நீ முட்டாள்தனமா பேசாதன்னு" கந்தன திட்டுவாப்புல அந்தோணி. "அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. கண்ட இடத்துல கொண்டு போய் விட்டு அந்த பிள்ளைய எதுவும் பண்ணிப்புடாத. இந்த மாரி ஏற்கனவே ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. அந்த பிள்ளைய கொன்னுப்புட்டாய்ங்க. அது கடைசியில அது யாருன்னு துப்பு கூட கிடைக்காம போயிருச்சு. இப்பல்லாம் அதாவது என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நாளா ஈஸியா அந்த ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இன்னாருக்கு இன்னார்ன்னு போய் ஆள் செட் பண்ணி விடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப வந்து அப்படி இல்ல. அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ணிற முடியல. சேஃப்டி இல்ல. ஏதாவது பண்ணிடுறாங்க அந்த மாரி கூட்டிட்டு போற பிள்ளைங்கள." அப்படிங்கிற மாரி அவரு அவ்வளோ கேஷுவலா அவரு சொல்றது. அ அவனுடைய ஒரு ஒரு நாளைய வாழ்க்கை தான் இது. காலையில எந்திரிக்கிறான். அவங்க அந்த இதுக்கு போறது, சரக்கடிக்க ஒண்ணு குடி, 2வது வந்து இந்த இதுல சொல்லுவாங்க இல்லையா? குடி கூத்தியான்னு சொல்லி, கிராமங்கள்ல வந்து குடியும் கூத்தியவுமாவே இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அந்த மாரி தான் இவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. 2 தான் அவனோட இதாவே இருந்தது. ஹோட்டலுக்கு போறது, தங்குறது, திரும்ப எந்திரிச்சு வர்றது, பாருக்கு போறது, தண்ணி அடிக்கிறது, அந்தோணிய பார்க்க போறது, இவங்கள பார்க்க போறது, அவங்கள பார்க்க போறது. அப்புறம் அவனுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்ச்சியினுடைய நினைவுகள். அப்போ ஒரு நாளைக்கு கந்தனுடைய நினைவுகளும், அவனுடைய செயல்களும் தான் இந்த கத. அவன பொறுத்தவரைக்கும் எல்லா நாளும் ஒரே நாள் தான். அப்ப நாளைக்கு இதே நாள் தான் அப்படிங்கிறது தான் அதோட சாராம்சம்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த செட்டியாருக்கும், ஐரீனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. செட்டியாருக்கு இதெல்லாம் தேவையா? அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஐரேன் வந்து அந்த அந்த பெண்ணோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு, அது போடுற கண்டிஷன்ஸு, அதுக்கு கதிர் வந்து ஒண்ணு எழுதியிருந்தாரு. அம் விஜய் படம் எனக்கு டக்குனு இப்ப ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. அந்த படத்தோட பேர மென்ஷன் பண்ணி, "யோவ் நீ தானடா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரு ஒப்பந்தம் போட்டு சிம்ரன கல்யாணம் பண்ணுவாப்புல. விஜய் வந்து கல்யாணம் பண்ணுவாரு. அந்த படத்த வந்து போட்டு அத மென்ஷன் பண்ணியிருந்தாரு கதிரு. அவரோட பதிவுல நான் படிச்சேன். எனக்கு படிச்சோனே டக்குனு சிரிப்பு தான் வந்தது.
அப்ப நிஜமாவே ஒப்பந்தம் போட்டு இப்ப அதத்தான் செஞ்சிருக்காங்க. சங்கரனுடைய பதிவுல வந்து தப்புத்தளங்கள இத கம்பேர் பண்ணி எழுதியிருந்தார். ரஜினி ரவுடியா இருக்கிறதும், சரிதா வந்து ஒரு விலைமாதா இருக்கிறதும் அத கம்பேர் பண்ணி, அது 70கள்ல எழுதப்பட்ட கதை. அது 78ல வந்த படம்னு நெனைக்கிறேன். அத கம்பேர் பண்ணி சங்கரனுடைய பதிவு படிச்சேன். அது நல்லா இருந்தது. நான் ரொம்ப அதிகம் மத்தவங்களுடைய பதிவு படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இருக்காது. பொறுமை இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு அது பொறுமையா நான் செய்ய மாட்டேன். ஆனா இந்த தடவ என்னன்னே தெரியல. எனக்கு ரீசன் இல்லாம நான் பதிவெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பிறகு போய் இன்னொரு தடவ போய் படிக்கலான்ட்டு, சங்கரோடதும் படிச்சுட்டு இருக்கும்போதே கதிரோடது இருந்தது. அடடா! கதிர் எப்பவுமே கடைசியா எழுதுவாரே! இப்ப முன்னாடியே எழுதியிருக்கேன்னு சொல்லி டக்குனு போய் படிச்சு பார்த்தேன். அது என்ன இருந்தாலும் தல தான் அப்படிங்கிற மாரியான பதிவு தான் அது. நல்லா இருந்தது. அந்த பதிவுகள் வந்து நல்லா இருந்தது. நிஜமாவே இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை எனக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் வந்தது. அது இங்க சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இந்த செட்டியார் கூட ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஐரின்னு சொல்லி ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடிய சொல்றாங்களே, எனக்கு அத படிக்கும்போது எஸ்ராவோட யாமம்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா நினைவில் இல்ல. ஒரு சட்டக்காரச்சின்னு சொல்றாங்க இல்லையா? அப்பலாம் அப்படிதானே சொல்லுவாங்க. ஆங்கிலோ இண்டியன் லேடீஸ் வந்து சட்டக்காரச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க விழுப்புரம் சைடு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாரி இருந்த ஒரு பெண்ண வந்து அந்த பெண் வந்து ஒரு மலையடைக்கு போகும், மலைவாய் போகும். அங்க தான் வந்து தேநீர்லாம் விளைஞ்சிருக்கும். அப்பதான் அந்த இலைய பறிச்சு முதலா அந்த பொண்ணு வந்து அந்த காலகட்டத்தில நடக்கக்கூடிய கதைன்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப நினைவில் இல்ல, யாமம். அந்த அத பறிச்சு அதெல்லாம் தண்ணீல போட்டு குடிக்கிறாங்களாமா. அந்த மாரி ஒரு சீன் அவளருந்து வந்திருக்கு. அந்த செடி, அந்த இலைய பறிச்சு அத வந்து தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சாக்க நல்லா இருக்குது. அந்த டீயினுடைய இத வந்து அப்பதான் அறிமுகப்படுத்துற மாரி சொல்லுவாங்க. மலையில வந்து அப்பதான் விளைவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி எனக்கு சொல்லுவாங்க. அந்த லேடியும் இந்த மாரி தான் இருக்கும். எனக்கு இத படிக்கும்போது சம்மந்தமே இல்லாம எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. யாமம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. மொத்தத்துல சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கத. நான் ரொம்ப ரசிச்சு, ரொம்ப விரும்பி நல்லா படிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னா, சரி இவருடைய அடுத்தடுத்த கதைகள கொஞ்சம் தேடி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல. எதையோ படிக்கிறதுக்கு அப்ப இவருடைய கதைகள அடுத்து நம்ம தேடி படிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த மாரி எழுத்தாளர்கள் எல்லாம் எங்கள மாரி பெரிய எழுத்தாளர் அறிமுகமே எங்களுக்கெல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் அத சொல்றதுக்குலாம் எனக்கு ஆள் கிடையாது. இத படி, அத படி, இந்த எழுத்தாளர் இருக்காரு, அப்படி ஒரு எழுத்தாளர் இருக்காருன்னு எனக்கு சொல்றதுக்குலாம் ஆள் கிடையாது. அந்த மாரிலாம் சொல்லி, இப்படி ஒருத்தர் இருக்காரு, இவர படிங்கன்னு சொல்லி தலையில ஒரு கொட்டு வச்சு, கையில வந்து ஒரு புக்கையோ, ஒரு பிடிஎஃப்யோ, ஒரு புக்கையோ எல்லாம் நான் புக்கையே அனுப்புறேன். நான் இன்னைக்கு அனுப்புறேன், நாளைக்கு உன் கைக்கு வந்துரும். நீ படிச்சுட்டு அடுத்த நாள் வச்சு உடனே எழுதிறணும். அப்படிலாம் சொல்றதுக்குலாம் நம்மள கூப்ட்டு ஏன் இத இன்னும் எழுதல? பதிவு எழுதல? இன்னும் ஏன் படிக்காம இருக்க? அத ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 1 நாள் தான் இருக்கு படிச்சிருங்க. இன்னும் 1 நாள் தான் இருக்கு பதிவு எழுதிருங்க. அப்படின்னு ரிமைண்ட் பண்ண ஒரு ஆளு, தலையில கொட்டுறதுக்கு ஒரு ஆளு, கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆளுன்னு, இந்த மாரிலாம் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத நான் ரொம்ப அ எப்படி மனமகிழ்வோட இத நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மனமகிழ்வோட தான் நான் சொல்றேன். இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு குடுத்த நம்ம குழுவுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த நாவல்கள் இவரோடத படிக்கணுங்கிற ஆவல் நிச்சயமா எனக்கு வந்தது. உண்மைய சொல்லப்போனா, சீசு செல்லப்பா அவருடைய நாவல்கள விட இது வந்து நான் கம்பேர் பண்ணல. பட் அத விட இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட எழுத்து அப்ப இவரோட அடுத்தடுத்தது நம்ம வாங்கி படிக்கணும். எங்கேயாவது கிடைச்சதுன்னா, அடுத்து நம்ம போனோம்னா இது ஒரு பக்கெட் லிஸ்ட்ல நம்ம வச்சுக்கணும். இவரோட புத்தகங்கள் வாங்குறத அப்படிங்கிறத தோன்ற அளவுக்கு இவருடைய எழுத்து நடை எனக்கு ரொம்ப ஈர்ப்பா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் என்னுடைய கருத்து. நான் பர்சனலா சொல்லணும்னு நெனச்சதெல்லாம் இது மட்டும் தான். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி, நன்றி மேடம். ஆ அடுத்து யார் பேசுறீங்க? கௌரிம்மா பேசுறீங்களா? பேசுறேன் சார். எனக்கு வந்து இந்த நாவல் படிச்ச உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளோட ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் எழுதி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கந்தனுக்கு நடந்ததெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம மனசுல தோணுறது என்னன்னா, ஒரு ஒரு மனுஷங்களை பாக்குறோம். அவங்கள பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களோட இத பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? நிறைய எண்ணங்கள் போயிட்டே இருக்கும்ல. அதெல்லாம் எழுதுனா இதை விட மோசமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. நடை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அப்படியே என்ன அந்த கதைக்குள்ளேயே நம்ம போற மாதிரி இருக்கும். அந்த கந்தன் இருக்கிற இடம், அங்க ஒரு மரப்பலகை இருக்கும், அதுதான் பாலம், அதுல நடந்து போறது, அந்த இடம், அந்த ரூமோட இது ஒண்ணு சொல்லும் பொழுதும் அந்த இடத்துல நம்ம நிச்சயமா பயணப்படுவோம். அந்த சீட்டோ ஒரு மனுஷங்களோ நிச்சயமா அது வந்து நம்ம கண்ணெதிர வந்து தோணிடும். இது 2வது வாட்டி நான் இந்த நாவல படிக்கிறேன். முதல்ல எழுதி ஒரு இது போட்டாச்சு. திரும்ப வந்து புதுசா படிக்கிற மாதிரியே இருந்தது. இங்க ஏரியில சிட்லப்பாக்கம் ஏரி வாசிப்புல நாங்க வந்து இத பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா அங்க வந்து 4-5 பேர் படிச்சிருக்காங்க. இது உட்காந்து நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி இருக்கும், என்னென்ன இடத்துல என்ன மாதிரி எல்லாம் அந்த கேரக்டரை வந்து கொண்டு வராரு, இந்த மாதிரி கேரக்டர் நம்ம எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோமா, அப்ப நம்மளோட தாட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்லாம் நாங்க நிறைய அலசியிருக்கோம். அந்த மொழி நிறைய ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ட்டு சீன், கந்தனே வாதாடுற இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்.
அது ஒரு நகைச்சுவையாவும் இருக்கும். அதே நேரத்துல வந்து அவன் சொல்ற ஒண்ணும் கரெக்ட். 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். நானும் பண்ணியிருக்கேன், அந்த போலீஸ்காரனும் பண்ணியிருக்கான். எது வந்து முக்கியன்றதுதான் நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது உண்மைதானே அப்படின்னு நம்ம தோணும். நிறைய இது மாதிரி வாழ்க்கையும் உண்டு. ஓகே, அவங்களுக்குரிய நியாயம் அவங்களுக்கு உண்டு. என்னோட நியாயம் அடுத்தவங்களுக்கு நியாயமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னோட வாழ்க்கை அடுத்தவங்களோட நான் வந்து எந்த விதத்துலயும் கம்பேர் பண்ண முடியாது. இது எனக்கு நியாயம், இது எனக்கு சரியா இருக்கு, நான் என்னோட பாதையில நான் போயிட்டே இருப்பேன். அப்படிதான் இந்த நாவல். நம்மளுக்கு இருக்கிறது அவங்களுக்கு சரியா இருக்கணும்னு ஒண்ணும் இல்லை. எதுவுமே நியாயம்னு உலகத்துல கிடையாது. அப்படிதான் எனக்கு தோணும். அவங்க அந்த நேரத்துல அப்படி இருக்கணும்ன்றது அவங்களோட தாட்டு, அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட மனசு, அவங்களோட அறிவு. அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரிதான் தோணும். அத வந்து ரொம்ப அழகா இதுல வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணும் எனக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படிதான். நமக்கு கூட வாய்ப்பு கிடைச்சா நம்ம கூட தான் தப்பு பண்ணுவோம். அப்படியே யோக்கியர் கிடையாது. 100% அப்படியே தர்மம் அப்படின்லாம் நம்ம கிடையவே கிடையாது. நமக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா நம்ம கூட அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமான கதாபாத்திரம், யதார்த்தமான ஒரு வாழ்க்கை நிலை, உண்மை அப்படியே புட்டு புட்டு வைக்கிற ஒரு சூழ்நிலை. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புத்தகம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மீட்டிங் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணிடுவேன், அப்புறம் வருத்தப்படுவேன், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நிறைய பேர் பேசுறத கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப நல்ல வாய்ப்பாக அமைந்தது. இந்த மாதிரி ஒரு நாவல், ஒரு மாசத்துக்கு ஒரு நாவல் எடுத்து படிக்கணும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், அது எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ரிவ்யூ எழுதணும், இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைன்னா இதை வந்து செகண்ட் டைம் படிச்சு அந்த ஏரியில எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் கொடுத்து அவங்களையும் படிக்க சொல்லி அது ஒரு டிஸ்கஷன் நடந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுனால செகண்ட் டைம் படிக்கணும்னு சொன்னேன். நான் எடுத்துட்டு போனேன், அதை பார்த்து 2 பேர் வாங்கிட்டாங்க இந்த புக்கை, எல்லாரும் சேர்ந்து படிச்சோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி. இது வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி மேடம். சங்கர், நீங்க பேசலாம். நன்றி. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. நாளை மற்றும் ஒரு நாள். ஏற்கனவே நான் இந்த புக் என்கிட்ட இருந்தது, நான் படிக்காம வச்சிருந்தேன். இந்த மாதம் ஒரு மகத்தான நாவல்ல இந்த லிஸ்ட்ல பேர் வந்தோன்னு சரி இதுக்காக தான் வெயிட் பண்ண போல அப்படின்னு நினைச்சிட்டு. ஏன்னா நான் தனியா படிச்சிருந்தா கூட இவ்வளவு விஷயம் வந்து நம்ம மற்றவங்களோட இதுல பார்த்து உடனே இதெல்லாம் ரெஃபர் பண்ணிப்போம், இவ்வளவு பேர் பேசுறதை வந்து கேட்டிருப்போம் அப்படின்னு தெரியாது. நம்ம குழுவா வாசிக்கும் போது அதனோட அட்வான்டேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப இவ்வளவு பேசுறோம், ஆனா 70s இந்த புத்தகத்தை வந்து பெரிய அளவுல வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதுல இருந்துதான் நம்ம அதில் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வந்து அவர் ஒரு புக்கா ஒரு கதையா எழுதாம அங்கங்க சின்ன சின்ன பிட்ஸா எழுதி அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் கையில வச்சிருந்திருக்காரு ரொம்ப நாளா, அது எதுவும் ரிலீஸ் பண்ணாம. அப்புறம் அவர் நடத்தின ஒரு பத்திரிகையில அது மொத்தமா தொகுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் பெரிய அளவுக்கு யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் சுந்தர ராமசாமி அவர் தான் வந்து மொத்த புக்கையும் எடுத்து ஒரு மொத்தமா ஃபுல் இதுல வந்து அவர் அதுவும் 86க்கு அப்புறமா தான் அவர் அந்த புக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஒரு நாவல் அப்படிங்கிற ஒரு ஷேப் வர்றதுக்கே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கழிச்சு தான் அது அந்த ஷேப் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவ்வளோ நாள் கழிச்சு ஒரு ரீச் ஆகுது, இல்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதுல ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா இருக்கு. எதையுமே மிகைப்படுத்தாம, அழகுபடுத்தாம, ரொம்ப வந்து ஃபேண்டசைஸ் பண்ணாம, ஒரு நாளைக்கு என்னெல்லாம் ஒருத்தனுக்கு நடக்குது அப்படிங்கிறத மட்டுமே வந்து அவர் அதனாலதான் அவர் துணுக்கா எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அப்பதான் தோணுச்சு. ஒரு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும்னு அப்பப்போ யோசிச்ச விஷயம் எல்லாத்தையும் அவர் துணுக்கா எழுதி வச்சு அப்புறம் அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து ஒரு கோர்வை ஆக்கியிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இங்க எங்கேயுமே வந்து இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்றதுக்கோ இல்ல நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்கோ வந்து ஒரு இடம் கிடையவே கிடையாது. எல்லாமே அது போக்குல அது நடக்குது. தண்ணி அடிக்கிறாங்களா, ஆமா தண்ணி அடிக்கிறாங்க. பாலியல் தொழில் பண்றாங்களா, அதுவும் பண்றாங்க. பஞ்சாயத்து நடத்துறாங்களா நடத்துறாங்க. வில்லங்கத்தை போய் தீர்த்து வைக்கிறாங்க, அதுவும் பண்றாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்களா, அதுவும் நடக்குது. ஈவன் ஒரு கொலையே நடக்குது. ஆனா இங்க எங்கேயுமே வந்து யாருமே வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ ஒரு நீதி சொல்றதுக்கோ இது வந்து ஒரு நீதி கதையை ஆக்குறதுக்கோ வந்து எங்கேயுமே யாருமே ட்ரை பண்ண கூட இல்லை. அவங்கவுங்க வர்றத ஜஸ்ட் ஒரு படம் மாதிரி பார்த்துட்டு போற மாதிரி நம்மளும் ஒரு நாளுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு வெளியில இருந்து கந்தன் கூட இருந்து பாக்குற மாதிரி தான் இது இருக்குது. மெயினா வந்து பார்த்தோன்னா ஒண்ணுமே அவன் இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு ஒரு பர்மனன்ட் ஒர்க் வேலை கூட கிடையாது. ஆனா அவன் டெய்லி வந்து அயன் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு வெளியே சுத்துறது,
யார் கூப்பிடுறாங்களோ அவங்க கூட போய் வேலை செய்யறது, ஹெல்ப் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்றது எதுவுமே இல்லையா, அவங்க கூடவே இருக்கிற லேடிஸை வந்து இந்த பாலியல் தொழிலுக்கு அனுப்பி வைக்கிறது. அந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது, கடைசியில அந்த பொண்ணையே வந்து ஒரு நல்ல இடத்துல செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது எதுவுமே வந்து அவன் பிளான் பண்ணி நடக்கல. இது அவனோட லைஃப்ல டெய்லி காலைல என்ன நடக்குதோ அது அப்படியே அதோட மனம் போன போக்குல கூட அவனால போகல. ஏன்னா அவன் மனசுல எதுவுமே இல்லை. அது எப்படி போகுதோ அதை அப்படியே நான் ஏத்துக்கிறேன். இதுதான் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு இடத்துல அந்த வீடும் அந்த சாக்கடை தாண்டி போற ஒரு தெரு, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு பலகை மட்டும் அடிக்கடி இந்த கதையில வந்து இருந்தது. நான் தான் யோசிச்சேன், ஏன் இந்த பலகையை பத்தி திரும்ப திரும்ப எழுதுறாங்க. அந்த பலகை வழியா அந்த பொண்ணு வந்து கடைக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், கந்தன் வெளியே நடந்து போகும்போதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இந்த பலகையை வந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க இருக்கிற அந்த ஒரு ஏரியா, அந்த சேரின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தையும் பக்கத்துல இருக்கிற அந்த நகர்ப்புற ஏரியா, அது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலமா வந்து கந்தன் இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப அந்த பலகையை வந்து நான் கந்தனா தான் நினைச்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு இடத்தையும் வந்து இவன் வந்து பிரிட்ஜ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஏன்னா இவங்களுக்கு பணம் வேணும், நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆசைக்கு ஒரு ஒரு க ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி அவங்களோட ஆசையை தீர்த்து இது ரெண்டுக்கும் நடுவுல இவன் ஒரு பாலமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதே மாதிரி இது வந்து ஒரு நாள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. இது வந்து ஒரு நாளைக்கு அவன் நேரடியா பாக்குற சில சம்பவங்கள் சொன்னாலும் அவனோட நினைவுகள்ல இருந்து நிறைய சம்பவங்கள் வந்து பின்னாடி இருந்து எடுத்து எடுத்து இதுல கோர்க்கிறார் அழகா. அப்படிங்கும்போது என்னன்னா இவனோட என்டையர் லைஃப் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. அதை வந்து இந்த ஒரு நாளோட சுச்சுவேஷனை மட்டும் தான் நம்மள்ட்ட காட்டுறாங்க. இது இப்படி நடக்கணும், இப்படி நடக்கும், இது இப்படி முடியும் அப்படின்லாம் கிடையாது. அது வருது, அவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான், நம்ம வாசிக்கிறவங்களும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். இதை தாண்டி வந்து அவனுக்கு வேற எந்த நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் நான் எப்படி இருக்கணும், அடுத்த 5 வருஷம் ஃபியூச்சர் பிளான் என்ன, அந்த மாதிரிலாம் எதுவுமே அவனுக்கு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இதுல இருக்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல நாங்க இந்த வேலை செய்யறோமே அப்படின்னு ஒரு கவலை எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம லைஃப், நம்ம இங்க வந்துட்டோம், இப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த இதுலயே வந்து அவங்க அந்த வாழ்க்கையை வந்து செலுத்திக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை செலுத்துற டைரக்ஷன்ல அவங்க போய்க்கிறாங்க. சில இடங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப, அதாவது இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னாலும் 70கள்ல எழுதும்போது இந்த கதைக்களம்லாம் எவ்வளவு பேர் வந்து இது ஒரு இலக்கியமா எடுத்து படிச்சிருப்பாங்க, இதெல்லாம் போய் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க 80 90ல கூட பாத்தீங்கன்னா பாலியல் விஷயங்கள்லாம் நிறைய எழுதப்பட்டாலும் அப்போ எழுதும்போது எந்த அளவுக்கு இது அக்செப்டன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன, இதுல நிறைய சேஞ்சஸ் காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு நாள்ல நடக்கிற விஷயமா இருந்தா கூட அவனோட நினைவுகள்ல இருந்து எடுக்கும்போது முன்னாடி இந்த சிட்டி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, அப்போ கட்டடங்கள் எப்படி இருந்தது, இப்போ அந்த ஏரியால உள்ள கட்டடங்கள், அப்ப சென்னையோட முக்கியமான வீதியெல்லாம் எப்படி இருந்தது, அது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் பேக் போயிட்டே இருக்கும் அவனோட மைண்ட்ல இருந்து. அவன் அந்த முடிவெற்ற கடைக்கு போகும்போதும் சரி, அந்த அந்தோனியை பார்த்துட்டு வரும்போதும் சரி, நிறைய விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பேசுறாங்க. அதாவது ஒரு ஜீனியோட 1 கிலோ ஜீனி என்ன விலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அதுல இருந்து சோசியலிசம் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க அந்த டிஸ்கஷன். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புக்கோட விமர்சனத்துல நிறைய இடத்துல பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரு எல்லாத்தையும் வந்து நல்ல அடி அடின்னு அடிச்சிருக்கிறாரு, யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாரையும் போட்டு விமர்சனம் பண்ணி தான் இதுல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா எங்கேயுமே வந்து இவர் யாரையும் நல்லவனா காட்டவே விரும்பல. மனுஷனா இப்படிதான், அவன் எந்த சார்பு நிலையை எடுத்த ஒரு ஆளா இருந்தாலும் இவன் இவ்வளவுதான். மனுஷன் ஒரு சல்லிய பெயர் அவர் சொன்னது வந்து இது ஒவ்வொரு இடத்துலயும் அது தோணுச்சு. அது ஏன் அப்படின்னா இதை தாண்டி நீ என்ன யோசிக்க போற, நீ எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த பிரிவா இருக்கட்டும், எதுல இருந்தாலும் அல்டிமேட்டா உன்னோட தாட் வந்து அடுத்தவனை எப்படி நீ வந்து இது பண்றது, பிளேம் பண்றது, எப்படி அடுத்தவனை வந்து மாட்ட விடுறது, இல்ல அடுத்தவனை எப்படி ஏமாத்துறது, இதுல தானே சுத்தி சுத்தி நீ யோசிக்க போற. அப்ப நீ எந்த சார்பு நிலை எடுத்த எந்த பிரிவை சேர்ந்த ஆளா இருந்தா என்ன, நீ மனுஷன் அப்படின்னா நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லாம டைரக்டாவே வந்து இந்த கதை வந்து நமக்கு சொல்லிடுது. ஆனா அதை வந்து எங்கேயுமே மறைக்கவும் விரும்பல. இது வந்து நான் வந்து இன்டைரக்டா சொல்றேன், மறைச்சு வச்சு சொல்றேன், எல்லாமே டைரக்டா நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்றாரு. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த கதையை படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜி நாகராஜன் எழுதின கதைகளே ரொம்ப குறைவுதான். அதுல நம்ம இந்த ஒரு மாசத்துல இத்தனை பேர் இந்த புக்கை படிச்சிருக்கணும் அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்தது. எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடிஞ்சது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்த மாசம் அடுத்த நாவலுக்காக நாளையில இருந்து நம்ம டைம்லைன் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி சங்கர். அடுத்து பிரியதர்ஷினி நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா சார்? கேக்குது, ஹலோ. பேசலாம். இந்த நாவல் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த நம்ம ஏற்கனவே போன மாதம் படித்த நாவல் ஃபுல் அண்ட் ஏதோ பாசிட்டிவ் டோன்லயே இருந்த மாதிரி இருந்தது. இது அப்படியே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனோட இன்னொரு பக்கத்தை பார்த்த மாதிரி இருந்தது. இதுல வந்து இவர் ரொம்ப நுட்பமா அழகியல் அவரோட எழுத்துக்கள் மூலமா சேர்த்திருக்காரு. ரொம்ப இயல்பா இருக்குன்னு சொல்றோம். ஆனா நிறைய இடத்துல நிறைய உருவகங்கள் இருக்கும், நிறைய உவமைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் அழகா கோர்த்து கொண்டு வந்திருப்பாரு ஆசிரியர் ஜி நாகராஜன் அவரு. இது வந்து 70கள்ல வந்தப்ப கண்டிப்பா எல்லாருமே வந்து ஏத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவு பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா டக்கு நம்மளால நெகட்டிவா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு நம்மளாலேயே என்னடா நிறைய ஒரு மாதிரி பாசிட்டிவ் டோன்லயே படிச்சுட்டு இது மாதிரி பக்கங்கள் ஃபுல்லாமே இருக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள் அணுகிறது நமக்கே ரொம்ப புதுசா இருக்கும். 70கள் அப்படிங்கிறப்ப இன்னுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். பெரும்பாலான மக்களால அது ஏற்றுக்கொள்ளப்படாதனால பிரபலமாகாம இருந்தது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கந்தனோட வீடு. இது பாத்தீங்க அப்படின்னா நாவலோட தொடக்கத்துல வரும், நாவலோட இறுதியில வரும். இறுதியில எப்பனா அவரை அதாவது கந்தன் வந்து அரெஸ்ட் ஆகி கனவு கண்டுட்டு இருக்கும் போது அந்த கனவுல வந்து இந்த வீட்டுல இருக்க மாதிரி ஒரு கனவு காணுவாரு. சோ இந்த வீடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் டிராவல் ஆகும். அப்புறம் அந்த வீட்டுக்கு சாக்கடையை கடக்கிறதுக்கு போடப்பட்ட அந்த மரக்கட்டைகள், அந்த மரக்கட்டை வந்து கந்தனோட மனநிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவா இருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா அவன் வந்து அதை ரொம்ப கேஷுவலா 2-3 இடத்துல போவான். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே நடப்பான். ஆனா ஒரு வாட்டி வேற யாரும் நடக்கும்போது அவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஏன்னா கந்தன் மனசுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவன் வாழ்க்கையில இவ்வளவு பொருளாதார கஷ்டங்கள் இருக்கு. ஆனா அவன் எதுவுமே இல்லாம அவனோட மனதுல வந்து பெருசா அதை பத்தின பேர்டனோ இல்ல போட்டு குழப்பிக்காம அந்த அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை நோக்கி போறனால அப்படி அவனால இயல்பா நடக்க முடியுது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, அதாவது மீனா வந்து கந்தனுக்கு இட்லி வாங்க போவா மறுபடியும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இவன் வாசலை பார்ப்பான். இவன் வாசலை பார்க்கும்போது 2 நாய்கள் வந்து ஒன்று முந்துவதும் பிந்துவதுமா அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும். 3வது நாய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 நாயும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல பார்த்துட்டு அது பாக்கல வந்துட்டு இருக்கும். இங்க வந்து இந்த நாய் வந்து யாரதான் ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஒருவேளை மீனாவையும் கந்தனையும் ரெப்ரசன்ட் பண்றாங்களோ. இந்த 2 நாய்க்கு போறது 2 பேரும் போறாங்க. இந்த 3வது நாய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து இவங்களை வந்து பார்த்துட்டு இருக்குல்ல, இவங்களோட குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பொருளாதார சிக்கலா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களை பின்தொடருது இல்ல, அதுதான் அந்த பார்வையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னும் நம்ம எடுத்துக்கலாம். என்னது அப்படின்னா நம்ம மனித மனங்களோட அந்த முரண்பட்ட எண்ணங்கள். இப்ப மீனாவை நம்ம கொடுத்துருவோமா இல்ல கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கந்தனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது. அதே மாதிரி மீனாக்கு வந்து இவர் நம்ம புள்ள ஏத்துக்கலையா அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது இது மாதிரி எல்லார் மனதுக்குள்ளயுமே வந்து அந்த முரண்பட்ட எண்ணங்கள் வந்து தோன்றுது இல்லையா, அததான் ரெப்ரசன்ட் பண்ணுதோ. இந்த 3வது அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட சுச்சுவேஷன், அப்ப என்ன சூழ்நிலையில முடிவெடுக்கிறான் அப்படிங்கறத பொறுத்து இந்த 3வது நாய் பாக்குதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அந்த அந்த ஒரு காட்சியில அப்படியே எக்கச்சக்க எண்ணங்களை வந்து புகுத்திட்டாரு அப்படின்னே சொல்ல முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுல வந்து மீனாவுக்கும் கந்தனுக்கும் இடையில அந்த புணர்ச்சியே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த கம்பேரிசன் பாத்தீங்க அப்படின்னா அணிலோட புணர்தலை வந்து நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவன் ஒரு யானை கதை சொல்லியிருப்பான். அந்த யானை கதை கேட்டுட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அவ சொல்லிடுவா. சரியாப்பா வந்து யானை நினைக்காத, நீ வந்து அணில் நினைச்சுக்கோ அப்படின்னு இருந்தது. அது வந்து ஒரு காமத்தோட ஒரு மென்மைய, ஒரு இயல்பான காமத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்றது மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த யானை கதையில வந்து அந்த அலறல் சத்தம் கேட்டு வந்து இந்த எல்லாரும் என்னமோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. லாஸ்டா அந்த பெண் யானை இறந்தே போயிரும். இது ஒரு மாதிரி ஆதிக்கத்தின் ஒரு கொடூர மனநிலையை வந்து பிரதிபலிக்குது. அதாவது புணர்வின் பொழுது இது மாதிரி வன்புணர்வு செய்யும்போது இறக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இந்த யானை கதை இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வள்ளி லாட்ஜ், ஒரு லாட்ஜ் எப்படி உருவாகுது, அது யாரோட யார் மூலியமா உருவாச்சு, இது யாரோட நிலத்துல இருக்கு, அந்த நிலத்துக்கு பிரச்சனை வரும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி எல்லாம் நினைக்கிறாங்க, அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கடுத்து இந்த ஐரியன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி நல்லா ஹீரோயிசமா இருந்ததுன்னே சொல்லலாம். செட்டியாரும் உட்காந்துருப்பாங்க, கந்தனும் உட்காந்துருப்பாங்க. இந்த அம்மா மட்டும் விஸ்கி சாப்பிடும். எனக்கு விஸ்கி தான் டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குமே கொடுக்காது, இது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்டா தான் கொடுக்கும். சோ வந்து அந்த டாமினேஷன் வந்து பயங்கரமா இவங்களோட ஆட்டிடியூட்ல வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கந்தன் ரிக்ஷால போனதா இருக்கட்டும், அந்த கோர்ட் சீனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே படத்துல எல்லாம் கோர்ட் சீன் பார்த்தா அடுத்தடுத்த ஸ்டெப் நமக்கு வாதாடும் போது சில கோர்ட் சீன் வந்து நல்லா இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு கோர்ட் சீனா இருந்தது. அதே மாதிரி இந்த கந்தன் வந்து ரிக்ஷால செல்லும் போது ஒரு கொலையை பத்தி, அந்த வீட்டுல நடந்த கொலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அது அப்படியே ஒரு குட்டி கிரைம் ஸ்டோரி ஒரு பக்கம் 2 பக்கத்துக்குள்ளேயே முடிஞ்சிடுற மாதிரியான அளவு வந்து இருந்தது. இந்த ஃபைனலா இந்த புக்ல என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா நடக்கும், மனித மனங்கள் எப்படி இருக்கு, இன்னொன்னு இதை ஏன் நம்ம யாரையுமே வந்து ஒரு குற்றவாளியாவோ இவங்க எல்லாம் வந்து நல்ல செயல்கள் செய்யல, தீய செயல்கள் செய்யறாங்க அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டவே முடியாது. ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்குமான அந்த சூழ்நிலையை பொறுத்து இது பிரதிபலிக்கப்படுது. அவங்களோட காட்சிப்படுத்துதல், அதாவது கந்தனோட வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சே இவங்க ஒரு பகுதி மக்கள் அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்ததா, படிப்பு இருந்ததா அப்படின்னா இவங்க இது எதுவுமே இல்லாதனாலதான் இந்த தொழிலுக்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால இன்டைரக்டா புரிஞ்சுக்க முடியுது. சரி, இவன் இந்த தொழில் செய்யறான் தப்பானவன் அப்படின்னா அப்ப இந்த தொழில்லாம் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கான்னு பார்த்தா எல்லாருமே சமுதாயத்துல பெருங்குடின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. ஓரளவு சில இதை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணிப்பாரு, பட் அவங்களும் இதுல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுல யார நம்ம தப்பு சொல்ல முடியும், யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொன்னு இந்த விலைமாதுவா இருக்குது வந்து சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சரி பெண்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறதே சொல்லலாம். ஒரு பொண்ணு எதுவுமே இல்லாம இருக்கா அப்படின்னா அவ பெண்ணா இருந்தா மட்டும் போதும், அவளால ஏதோ ஒரு பொருளாதாரத்துல இது பண்ண முடியும் அப்படின்னா மத்த எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணிட்டு இத வந்து வேற வழியே இல்லாத பட்சத்துக்கு இத வந்து போறா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்பவுமே நமக்கு நிறைய புத்தகங்கள்ல வரக்கூடிய கேரக்டர் வந்து அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேற வழி இல்லாத பட்சத்துக்கு இந்த தொழில ஈடுபட்டுருவாங்க. இந்த தொழில்கள்ல வந்து ரொம்ப ஈஸியாலாம் செய்ய மாட்டாங்க, நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருப்போம். சோ வந்து அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரிதான் இதுவுமே இருந்தது அப்படிங்கிறத பாக்குறேன். முக்கியமா அவரோட எழுத்து வந்து அடுத்தடுத்த பக்கங்களை வந்து ரொம்ப ஸ்பீடா கொண்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி நாவல்களை பரிந்துரைத்த நம்ம குழுவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இது ஒரே நாள்ல நடக்கிற சம்பவங்களாவும் நம்மளால பார்க்க முடியும், அல்லது வந்து ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களாவும் நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறது. இது மாதிரி 2 இதையுமே நம்ம வந்து நோக்க முடியுது. இதுல வந்து இன்னொன்னு சொல்லணும்னு நான் நினைச்சது, இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய முன்னுரை, இந்த கதை ஃபுல்லா படிச்சுட்டு முன்னுரை படிக்கும் போது இன்னும் அந்த ஸ்ட்ராங்கா அந்த கதை வந்து அந்த கதை களமா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய தன்மைகளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அடர்த்தியா வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு வந்து அந்த முன்னுரை இருந்தது. யாராவது முன்னுரை படிக்காம இருந்தீங்கன்னா, ஏன்னா நான் முன்னாடி ஸ்கிப் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன், நாள் படிக்கும் போது முன்னுரை வந்து படிக்க மாட்டேன். ஆனா இப்பெல்லாம் வந்து கதையை முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து முன்னுரை போய் படிச்சுட்டு தான் அந்த கதையை வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. அது நல்லாவும் இருக்கு. முன்னுரை எழுதக்கூடிய ஜேபி சாணக்கியர்னு நினைக்கிறேன், அவரோட இதுவுமே நல்லா இருந்தது, அவரோட பார்வை அப்படிங்கிறதுமே நல்லா இருந்தது. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நன்றி பிரியதர்ஷினி. அடுத்து யார் பேசுறீங்க? யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க. சித்ராராஜம் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கருத்துக்கள் எல்லாம் கேட்கலாம் தான் சார் வந்தேன். நான் வெளியில இருக்கேன், மேபி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. சரி, ஓகே. மலர்செல்வி மேம் பேசுறீங்களா? ஹலோ, வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். பேசுங்க பேசுங்க. வேற யாராவது பேசுறாங்க? இல்ல நீங்க பேசுங்க.
ஆஹ் இந்த குழுவுல இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2வது வருஷமா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். போன மாசம் வாடி வாசலுக்குள்ள என்னால கலந்துக்க முடியல. இந்த நிகழ்வுல சரி ஒரு கொஞ்ச நேரம் பேசினாலும் அட்லீஸ்ட் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணுன்றதுக்காக இதுல ஆர்வமா நான் இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கணும்னு நினைச்சேன். இந்த நாவல் வாசிக்கும் போது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, வெவ்வேறு காலகட்டங்கள்ல அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த சிறு சிறு நிகழ்வுகளோட துணுக்குகள் அதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு நாவலா கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல வந்திருக்கு அப்படிங்கிற இதுல இருந்து யோசிக்கும் போது, ஒரு நாவல்ல எப்படி ஒரு நாளோட இன்சிடென்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு நாவல் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வாசிக்க ஆரம்பிச்சதுதான். நடுவுல அந்த கந்தன் காலையில எழுந்திருக்கும் போது அவனுக்கு அந்த குடி தேவைப்படுது. அவனுக்கு அந்த சாராயம் இல்ல, அந்த பாட்டில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிக்குது கதை. அது குடிச்சதுனால வந்த நோய் இல்ல, குடிக்காம இருக்கிறதால வந்த நோய், அப்படிதான் ஆரம்பிக்குது கதையே. சோ அவனோட ஒரு நாளே குடியில ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்சு ஒவ்வொரு நிகழ்வுகளா போறது அன்றைய நாளோட நள்ளிரவுல முடியுது. அது வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள், நடுநடுவுல வர நிறைய கிளை கதைகள். அந்த கிளை கதைகளுக்கு எல்லாம் எப்படி இவர் கனெக்ட் பண்றாரு, எந்த இடத்துல இருந்து அந்த கிளை கதைகள் பிரியுது அப்படிங்கறதான் நான் ஒவ்வொரு இடத்துலயுமே கொஞ்சம் நுணுக்கமா எனக்கு பார்க்க ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சாதாரணமா போயிட்டு இருக்கிற கந்தனோட வாழ்க்கை நிகழ்வுகள்ல அந்த ஒவ்வொரு கிளை கதைகளையும் எப்படி கனெக்ட் பண்ணி ஆசிரியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது எப்படியோ பல விதங்கள்ல கனெக்ட் பண்ணிடுறாரு. ஏதோ ஒரு நபரோட பெயரா இருக்கட்டும், ஒரு பொருளோட பெயர், ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கிருந்து அப்படியே ஒரு எண்ணங்கள், அதுல இருந்து ஒரு கிளை கதை பிரியறது. பக்கத்து வீட்டுல ஒரு சத்தம் கேட்கும், அந்த சிறுமியோட சத்தம். அங்க இருந்து அந்த சிறுமிய பத்தின ஒரு கதைய சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை பார்க்க ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஒரு ஆசிரியர் அமைச்சிருக்க விதம். அடுத்ததா நிறைய இந்த கதையை பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த மீனாவும் கந்தனும் தனிமையில இருக்க அந்த நேரத்துல அவங்க வேற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் அந்த உடல் உறவு அது சார்ந்தும் பேசுவாங்க. ஜடை எடுத்து பின்னாடி போட்டுக்கோ, வசதியா இருக்கா, திரும்பி படுத்துக்கோ, அந்த மாதிரி உரையாடல்களும் அப்படியே பேரலா வந்துட்டே இருக்கும். பக்கத்துல அப்புறம் நீ போன இடத்துல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு யாரு வந்தாங்க, எப்படி இந்த காலேஜ் பசங்க வந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ற இடங்கள், அது ரொம்ப இயல்பா எப்படி எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அந்த காட்சியை அவரு எழுதியிருக்கிற விதம். அடுத்ததா ஒரு இடத்துல இப்போ சமூகத்துல, அதாவது அந்த ஹை கிளாஸ் சொசைட்டி, அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற அந்த வீணை கத்துக்கிறதுல இருக்கிற ஒரு ஆர்வம், அது ஒரு நோய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பகடியா சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் இந்த வியாதி இருக்கு அப்படின்ற மாதிரி போற போக்குல கந்தன் அப்படி நினைச்சுக்கிறதா ஒரு இடத்துல வரும். இந்த வீணை வகைகள்லாம் நிறைய சொல்லிட்டு அவ்வளோ அந்த இன்ஃபர்மேஷனும் அவ்வளோ தெளிவா இருக்கும். போற போக்குல வெறும் இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போகாம நிறைய இன்ஃபர்மேட்டிவாவும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் அவ்வளோ கொடுத்திருப்பாரு. அந்த எழுதியிருக்கிற விதத்தை தான் நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன். ஒரு நல்ல வாசிப்பு அனுபவமாவே இருந்தது. குழுவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், நன்றி. அடுத்து பிரியா, நீங்க பேசுறீங்களா மேம்? பேசுறேன் சார். பேசுறேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இவரு ஜி நாகராஜன் கதைகள் எனக்கு பெருசா அவ்வளவா அறிமுகம் இல்லை ஆரம்பத்துல. நம்ம குரூப்ல அடிக்கடி குரத்தை முடக்குன்ற ஒரு புக்கு பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அது பார்த்திருக்கேன், அது படிக்கணும்னு தோணுனதுல அவ்வளோ ஒரு இதா அத என்ன சொல்றது, அது அவர் திருப்பி திருப்பி நல்லா தெரிஞ்ச ரைட்டர்ஸ் இதெல்லாம் படிக்க தோணிட்டே இருந்தது. இவர் என்ன பெருசா எழுதிருக்கு பாருங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கணும்னு மொத்தத்துல எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் ஒரு தடவை எஸ்ரா சாருடைய ஒரு ஸ்பீச் கேட்டப்ப ஒரு சிறுகதையை பத்தி அவர் சொன்னாரு. டெர்லியன் ஷர்ட்டும் 8 முளை வேஷ்டின்ற கதையை சொல்லியிருந்தாரு. அதை கேட்டுட்டு நான் ஒரு கதையை படிக்கிறப்ப நல்லா இருந்தது. இதே போல ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு பொண்ணு எப்படி அவங்க ஆக்சுவலா இருக்க மாட்டான், அந்த கனவு மாதிரி
அப்படி ஒரு சட்டை வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தன் வந்து தன்னை காப்பாத்த மாட்டானா, மீட்க மாட்டானான்ற மாரி அந்த பொண்ணு நெனச்சுக்கிற மாரி அது ஒரு சின்ன சிறுகதை தான் அது. அதுக்கப்புறம் சின்ன சின்னது ஒரு சில கதையெல்லாம் படிச்சிருக்கேன். அ ஓடிய கால்கள் அது வந்து இதே போல ஒரு இதுல தெரிஞ்சு தான் நான் படிச்சேன். அம் இவரு வந்து இந்த நாளை மற்றும் ஒரு நாளை நானும் பார்த்திருக்கேன். ஆனா படிக்கணும்னு அதுவும் அப்படி அது பெரிய நாவலா இருக்கனால தோணல. எடுக்க தோணாம படிக்கணுன்ற ஒரு இது எல்லாமே இல்லாம இருந்தது. ரீசென்ட்டா அந்த ஒரு ம் ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சப்ப, அந்த குட் டே ரிவ்யூ அந்த ரிவ்யூ படிச்சுட்டு இருக்கிறப்ப, அதுல இந்த நாவல் பத்தி தெரிய வரும். இந்த படம் நான் ஆக்சுவலா அத உடனே பார்த்துட்டேன். அதுக்காகவே இது படிக்கணுன்ட்டு அந்த லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தது. கரெக்ட்டா இது ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி தான் அத படிச்சிருந்தேன். இது படிக்கணுன்றவும் இல்லைன்னா தள்ளி போயிட்டே தான் இருந்திருக்கும். இந்த பரவால்ல இந்த ஒரு சான்ஸ் குடுத்ததுனால இப்ப உடனே படிச்சுட்டேன். இந்த கதை வந்து அதுக்கு முன்ன இவரு ஜி. நாகராஜன் பத்தி சொல்லணும்னா, நான் அது நான் எஸ்ரா சொன்னத வச்சு நான் ஒரு சில இதெல்லாம் நான் தேடி பார்த்தேன். அப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, அவரு திருநெல்வேலி, மதுரையிலலாம் இருந்திருக்காரு. அம் இதுல மதுரையில வந்து அமெரிக்கன் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாராட்டுருக்கு. இவருகிட்ட அந்த சி. மோகன் சார் வந்து ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்காரு. அது எனக்கு அதெல்லாம் அந்த டைம் புதுசா இருந்தது. இவ இந்த ஓநாய்க்குள்ள சின்னம், இந்த கமலி எல்லாம் எழுதினார் இல்லைங்களா? அவரு வந்து இவர்ட்ட வந்து ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அத வச்சு ஒரு ஆ ஜிஎன பத்தி ஒரு கதையெல்லாம் எழுதியிருக்காருன்றது படிச்சேன். இன்னும் அத நான் அவரது மோகன் சார்து ஒண்ணும் படிக்கல. அ ஜிஎன் பத்தின புக்கு இன்னும் நான் படிக்கல. நான் அது தெரிஞ்சு வச்சிருக்கேன். படிக்கணும்ன்ற ஒரு இதுல இருக்கு அது. அதேபோல வந்து சுந்தர் ராமசாமி சாருக்கும் இவர் வந்து ரொம்ப ரிலேட்டடா இருந்திருக்காரு. அவருமே ஒரு புக் எழுதியிருக்காரு இவர பத்தி. என்னன்னா அடிக்கடி இவர் போயிட்டு அ இதுதான் போதை பழக்கம் இருக்கிறனால ரூபா கேட்கறது, அந்த மாரி இதெல்லாம் போய் இது பண்ணுவாரு. அதே சமயம் வந்து அம் சின்ன 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 ஏதோ ஒரு சில கதை தான் எழுதுவாரு. அ ஆனா வந்து அதுவுமே ரொம்ப கரெக்ட்டா நல்லா இருக்குன்ற மாரி இதுதான் இன்னும் அவருடைய இது ஒரு இதுல தான் ஆர்டிக்கிள்ல தான் அதுவும் படிச்சேன். ஆனா வந்து சுந்தர் ராமசாமி சார் அவரும் எழுதியிருக்காருன்ட்டு நான் படிச்சிருக்கேன். இன்னும் புக்கு படிக்கல. ஆ எ பெரிய நாவலா படிச்சதுன்னு பார்த்தாக்க இதுதான். நாளை மற்றும் ஒரு நாளை தான் இப்ப படிச்சிருக்கேன் நானு. இந்த கதை ஸ்டார்ட்டிங்ல என்னடா இந்த கதைய வந்து வந்து இவ்ளோ எல்லாருமே வந்து நெறைய இடத்துலலாம் கொஞ்சம் இதா சொல்லியிருந்தாங்க. ம் பெஸ்ட்டு கிளாசிக் நாவல்லாம் சொல்றாங்களேன்ற மாரி இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு இதா போற கதைகள் தான் டக்குன்னு படிச்சுருவோம். இது பாலியல் தொழிலாளர் இவன் வந்து ஒரு புரோக்கர் வேலை மாரி அந்த மாரிலாம் வரப்ப, கந்தன் அந்த மாரி வரப்ப, அம் எப்படி இது இது எப்படி இவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆயிருக்கும்ன்ற மாரியே தான் நெனச்சுட்டு, அ ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் இதா இருந்தது. அப்புறம் அடுத்தடுத்து படிக்கிறப்ப, அ ஓகே. இவரு வந்து ஒரு சாமானிய ஒரு மனுஷனோட அ கதைய பத்தி எழுதியிருக்காரு. நம்ம இப்படியெல்லாம் நம்ம அத யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அவங்களதெல்லாம் நம்ப பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா வந்து அதையும் இப்படி படிக்கிறப்ப தான் நமக்கு தெரியுது. ஓ! இப்படியெல்லாம் கூட இருக்காங்க. அது வந்து இவரு வந்து இவங்க சொன்ன மாரி எந்த இடத்துலயும் இவரு வந்து அட்வைஸ் பண்ற மாரியோ, அ இல்ல இந்த ஒரு தொழில் பண்றதுக்காக, இந்த மாரி ஒரு வேலைக்காக ஒரு கஷ்டப்படுற மாரியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த கதையில. அவன் பாட்டுக்கு கந்தன்ற கேரக்டர் வந்து அப்படியே இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு அப்படியே போயிட்டே இருக்கிற மாரி தான் இருக்குமே ஒழிய, அம் அ எடா இப்படி செய்றோமே அந்த மாரி ஒரு இந்த இது இருக்க மாரி இருக்காது. அந்த கதையில வந்து இந்த இவங்க பாரதி நாராயணன் கேட்டிருந்தாங்க. மீனாவ ஏன் வந்து இந்த ஒரு செட்டில் பண்ணணுன்ட்டு வந்து அந்தோனிட்ட பேசுறாங்க அப்டின்ட்டு. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனாக்க, அவங்க ஒய்ஃப் அந்த மீனா வந்து அம் இவருக்கு வந்து ஒரு இடத்துல உடம்பு சரியில்லன்ற மாரி ஒரு மாரி வரும். வயிறு வலிக்குதுன்ற மாரி. அப்ப இவனுக்கும் ஆல்ரெடி தெரியும் வயிறு வலிக்குது, அடிக்கடி நெறைய குடி அப்படின்றப்ப, லிவர் ப்ராப்ளமா இருக்கலாம், ஏதாவது இறந்துருவோன்ற அந்த மாரி ஏதாவது இருக்கலாம். அது இல்லாம ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வேற. பெருசா ஒரு அ இந்த வண்டி இது ஏமாத்துறாரு இல்லையா? அது வீடு கட்டி அந்த பணம் வீடு விக்கிறதுல. பணம் வந்து ஒரு வண்டி ஓட்டுற மாரி, இந்த மாரி ஒரு செட்டிலான லைஃபா இருந்தா பரவால்ல. இவன்தே வந்து இந்த மாரி ஒரு வேலைன்றனால, அ ஒய்ஃப் வந்து ஏதோ நல்ல ஒரு இடத்துல செட்டில் பண்ணிடலான்ற மாரி நெனச்சிருப்பாருன்னு நான் அப்படி நெனச்சுட்டேன். அது கரெக்ட்டான்றது தெரியல. அ அப்புறம் அந்த அவங்க அந்த வீடு, அந்த ஸ் இது இடம்லாம் படிக்கிறப்ப, எனக்கு ஜெயகாந்தனுடைய "உன்னை போல் ஒருவன்" படம் ஞாபகம் வந்தது. அது YouTubeலயே இருக்கு. அந்த இதுவும் பார்த்துருக்கேன். அந்த இந்த இந்த கிராமத்துல அந்த இது சேரி வாழ்க்கை மாரி அவங்க அந்த இடம்லாம் எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி அவங்க பேசுற அந்த பாஷை இது எல்லாமே வந்து அப்படியே எனக்கு ரிலேட்டடா இருந்தது. இது படிக்க படிக்க எனக்கு அவங்க அந்த இத நினைச்சுக்கிட்டேன். நடுவுல இந்த கால்வாய் ஓடுறது, அதுல வந்து தாண்டி போறது வரதெல்லாம் ஓகே. இப்ப கிட்டத்தட்ட அவருமே அப்படியேதான். அவரு அந்த மாரி மக்கள வந்து நம்ம இதா தேர்ந்தெடுத்து அவரு அந்த மாரி கதையா சொல்ற மாரி, இவரும் அந்த மாரி தான் அ கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் இந்த மாரி இதுல மெர்ஜ் ஆகுறாங்கன்னு நெனச்சுக்கிட்டேன். அதேபோல ஒரு ஒரு இதுல நான் படிச்சிருந்தேன். இவரு ஜெயகாந்தனே சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னாக்க,
ஒரு வீடுனாக்கா ஒரு ஒரு பொண்ணு கோலம் போடுறதோ, உள்ள சமையல் நடக்குது, பெரியவங்க உட்காந்துருக்காங்க, பசங்க விளையாடுறாங்கன்னு சொல்றதுல வந்து யார் வேணா சொல்லலாம். அது அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க கால்வாய் ஓடுது, அந்த மாரி சொல்றதுக்கு ஜிஎன் மாரி ஆளுங்க தான் அவங்க இந்த மாரி இவங்க தான் அவர் தான் அவரால தான் இதெல்லாம் சொல்ல முடியும். அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்கிறத நான் ஒரு இதுல பார்த்தேன். அம் கதை வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எப்படி ஒரு காலையில எப்படியும் காலையில எழுந்த உடனே மது தேடுற மாரி தான் அந்த கதையில வருது. அதுவும் அந்த பாட்டில போட்டு இருக்கிற எல்லா காசு அவ வச்சிருக்க காச தேடி எடுத்துட்டு அது நார்மலா நம்ம பார்க்குறோம். அந்த குடி அந்த டைம் ஆயிட்டா அவங்களுக்கு வந்து அடுத்த குடிக்கணுன்ற மாரி தோணிடுச்சுன்னா, எதையாவது ஒண்ணு வித்தாவது ஏதாவது ஒண்ணு குடிக்கலான்ற மாரி ஒரு சிலர் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அந்த இத அப்படியே அழகா கரெக்ட்டா கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டு அந்த பொண்ணுக்கு இவரு என்னதான் இந்த மாரி கேரக்டர் மாரி இருந்தாலும், அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லன்றப்ப, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கறது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கவர்றாரு அந்த இடத்துல. நம்ம இதா எழுதியிருக்காரு. அ எப்படி சொல்றது? அந்த உதவுன்ற மனப்பான்மையும் இருக்கு அவருக்கு. அப்படி அ அந்த ஒரு இது நமக்கு புரியுது. அந்தோனிட்ட அவர்ட்ட பேசுற அந்த இடமெல்லாமும் கிளாசிக்கா அந்த கதையில அந்த இது நல்லா இருந்தது. அந்த ஐரீன்ஸ் அந்த செட்டியார் அவங்களுடைய பஞ்சாயத்த தீர்த்து வைக்கிற இடம், அதுவுமே கிளாசிக்கா இருந்தது. இது கதை ஓரளவு எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறதுனால ம் கதை பெருசா சொல்ல வரல. அம் அதேபோல இவரு அக்னி பிரவேசம் கதை நம்ம ஜெயகாந்தன் எழுதிருந்து, அத வந்து இவரு திருப்பி எழுதியிருக்காருன்ட்டு நான் படிச்சேன். நான் ஒரு இன்னும் அது சிறுகதை இன்னும் ஒரு இதுல தான் கேட்டேன். ஸ்பீச்ல தான் கேட்டேன். ஆ அதாவது அந்த கதை நமக்கு தெரியும். கங்கா வந்து சரி அத குளிச்சுட்டு உள்ள வான்ட்டு அவங்க அம்மா சொல்ற மாரி, அதோட முடியறதில்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு தான் கதை அப்படின்ற மாரி படிச்சேன். என்னன்னாக்க ஒரு 10, 28 நாள் அந்த மாரி ஏதோ நாள் இதானவாட்டி, நாள் தள்ளி போயிடுச்சா, போன மாசம் சீக்கிரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆகலையேன்ட்டு அவங்க அம்மா பயப்படுற மாரி, அந்த மாரிலாம் ஒரு இது. ஆ அது ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் அந்த அந்த சிறுகதை இந்த இவரு எஸ்ஸே படிச்சுட்டு படிக்கிறப்ப படிச்சேன்னு நெனைக்கிறேன். அது கூட ஒரு இதுல தான் கேட்டேன். படிக்கல. ஏதோ யாரோ ஒரு இதுல ஸ்பீச்ல தான் YouTubeல கேட்டிருந்தேன். அது அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதையும் படிச்சாக்கா தெரியும் எப்படி என்ன எப்படி எழுதியிருக்காருன்ட்டு. ஆம் அது கதை இப்ப நம்ம எப்பயும் வழக்கமா படிக்கிறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நல்லா இருந்தது. ம் வேற என்ன இவரு சரி வேற ஏதோ சொல்லணும்னு நெனச்ச மாரி இருந்துட்டேன். ஏதோ வாய்ப்பு குடுத்தமைக்கு நன்றிங்க. தேங்க் யூ. நன்றி. அடுத்தது யாராவது பேசுறீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் பேசிடட்டுமா? பேசுங்க. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, பேசிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். மாலை வணக்கம். நான் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். அதனாலதான் ஒரு தனியா ஒரு பிளேஸ தேடிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். அரசு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா லீவ் கிடைச்சிடுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீட்டிங் வச்சிடுறாங்க. ஆனா தனியார் வேலையில செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னும் வேலையில இருந்தே கிளம்ப முடியாத சிச்சுவேஷன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் வாசிச்ச புத்தகம் மிஸ் பண்ணக்கூடாது, அவசியம் பேசி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் கண்டிப்பா மீட்டிங்ல ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஏன்னா ஜி ராகராஜன் சாரோட புத்தகங்களை நானும் வாசிச்சது இல்ல. குறத்தை முடுக்க ஆரம்பிச்சேன், ஆனா நான் முடிக்கல. அது எதனாலனே எனக்கு தெரியல. என்கிட்ட இருக்கு. ஆஹ் அதனால இப்போ இந்த புக்க வந்து நானு நிச்சயம் முடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல எடுத்தேன். சொன்ன மாதிரியே ரொம்ப டைம் எடுத்துக்கல. எடுத்த வாசிச்சுட்டு வைக்கிற மாதிரிதான் இருந்தது. தட் மீன்ஸ் நிறுத்தி நிறுத்தி வாசிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப வேகமா நகர்ந்துச்சு. எனக்கு அவரோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து பிடிச்சிருந்தது. அது வந்து என்னோட ரிவ்யூலயும் சொல்லியிருந்திருப்பேன். யூனிக்னஸ் என்ன சொல்றதுன்னா, ஒரு சிலரோட வாசிச்சோம்னா எனக்கு ஒவ்வொருத்தங்களோடது வந்து ஒரு சாயல் தெரியும். இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கேவோட ரைட்டிங்ஸ் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்துட்டு சுஜாதா டச் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா அவரோட ஆசான், அதனால அவரோட டச் தெரியும். வேற யாராவது ஒரு சிலது வாசிச்சோம்னாலும் வேற சில எழுத்தாளர்களோட அந்த பாணி தெரியும். எனக்கு அந்த வண்ணதாசனையும் இவரையும் கன்ஃபியூஸ் வேற பண்ணிக்குவேன். அந்த மாதிரி இருக்கும். சோ ஆனா இவரோட எழுத்துல எனக்கு வேற யாரோட சாயலுமே தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இவரோட சாயல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஈவன் நான் ஜெயகாந்தன் கூட வாசிச்சிருக்கேன். ஆனா அது ஒரு மாதிரி
இது ஒரு மாதிரி. அந்த சூட்சமமா அந்த கரெக்ட் அதாவது ஒரு ஒரு வரிய வந்து நீங்க முடிக்கும்போது, அது வந்து இன்கம்ப்ளீட்டடா அவர் முடிச்ச மாரி தெரியும். பட் ஆனா அது வந்து அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுதான் அந்த எழுத்தோட அந்த ஸ்பெஷல். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப உள்ளர்த்தம் வச்சு நம்ம வந்து 2 வகையா யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. டைரக்ட் மீனிங் தான். ஆனா அத சொல்லியிருக்க மாட்டாரு. சொல்லாம சொல்லியிருப்பாரு. அந்த வகையில அவர் வந்து எழுதியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா இந்த கதை எதனால மகத்தான நாவல் அப்படின்னு வந்தது அப்படிங்கிறதுதான் நான் இந்த புத்தகம் வாசிச்சதுக்கு அப்புறமா நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். எதுக்காக பேசுறாங்க? ஒரு ஆஹ் என்ன சொல்றது, ஒரு பாலியல் சார்ந்த இந்த புரோக்கர்ஸ், அப்புறமா இந்த பிராத்தல் இருக்கிற அந்த கீழ்மட்டத்துல இருக்கிற மக்களோட வாழ்வியலை பேசுனதுக்கா, அப்படியா இப்படியா இல்ல இவரோட ஜேர்னரா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் மனசுல நின்னது ஆஹ் இவரோட இந்த பிளாட்ஃபார்ம் இவர் எடுத்துக்கிட்டது. அதாவது ஒரு மனுஷனோட விடியுது, காலையில எழுந்திருக்கிறான், அடுத்த நாள் முடியிற வரைக்கும். சோ நாளை மற்றொரு நாளை ஒரே ஒரு நாளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நாள்ல அவன் சந்திக்கிற மனுஷங்கள்ல இருந்து எல்லாரையும் எழுதுறாரு. அதாவது ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போனான், பார்த்தான், பேசினான், சிரிச்சான், இதான் நடந்துச்சுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் எழுதுனதுல வந்துட்டு காதல் இருந்துச்சு, காமம் இருந்தது, போதைக்கு அடிமையானது அந்த 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 போர்ஷன்ஸ், அவர் குடிச்சுக்கிட்டே இருந்ததுக்கான அந்த போர்ஷன்ஸ் இருந்தது, அதிகமான கம்யூனிசம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மக்கள் எதிரில் இருக்கிறவங்களோட முகத்திரை வந்து கிழிச்சு அந்த காட்டுற அந்த வெளிப்படையான தன்மை, அந்த மாதிரி அவர் வந்துட்டு ஒரு 142 பக்கம் இருக்கிற ஒரு புத்தகத்துல அவரு ஆல்மோஸ்ட் நிறைய கவர் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து எனக்கு இந்த புக்ல வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் டச் பண்ணாத ஏரியான்னு சிலதுன்னு பார்த்தோம்னா தேசப்பற்று ஏதாவது தொடாம விட்டு இருந்திருக்கலாம். அது கூட எங்கேயாவது அந்த தொற்றுப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல. பட் ஆனா கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு திருமணம், குழந்தை, பாசம், பக்கத்து வீட்டுக்காரன் மேல இருந்தது, எதிரில அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு அவன் குடிக்கிறதுக்கு தேடும் போது வந்துட்டு ஒரு பொண்ணு வரும் இல்லையா, நீ இந்த பாட்டில கொண்டு போய் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ போயிட்டு வருவா இல்லையா, அந்த பொண்ணை பத்தி பேசுனதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சாமானியர்களா கிட்டத்தட்ட அவன் பாக்குற அத்தனை பேரையுமே அவர் வந்து கவர் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கூட சலிப்பை ஏற்படுத்தாங்க. போர் எப்படா இந்த கிளை கதை முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நான் லீனியர் தான். இப்ப நீங்க அந்த பொண்ணை பத்தி பேசுனீங்கன்னா அந்த பொண்ணோட பாஸ்ட் பத்தி பேசும், ஜீவாவை பத்தி பேசினா ஜீவாவோட கதை போகும், அவங்க குழந்தை எப்படி செத்து போச்சுன்னா அதுக்கு ஒரு குட்டி கதை போகும். பட் அந்த குட்டி கதைகள் எல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகி அந்த அந்த பேக்கடா வந்து கொடுத்தது வந்துட்டு பெர்ஃபெக்ஷன். சோ இதுதான் இந்த நாவலை வந்துட்டு மகத்தான நாவல்னு சொல்றதுக்கு ஒரு முதல் காரணமா இருக்கு. இரண்டாவது காரணம், இப்படிப்பட்ட மனிதர்களும் நாம வாழ்ற சமூகத்துல இருந்திருக்காங்க. இப்ப வந்து கொஞ்சம் ஹைடெக்கா இருக்காங்க, அவ்வளவுதான். இவ்வளவு வெளிப்படையா இருக்கிறதுல இவ்வளவு வெளிப்படையா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி அது கொஞ்சம் பாலிஷ்டா இல்லைன்னா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி கூட மக்கள் இருக்கிறாங்க. பட் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு? நாம வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்ட்ல இருப்போம். அதே மாதிரி ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும், குழந்தைங்களாம் இப்படித்தான் இருக்கணும், வந்து மதர் சென்டிமெண்ட், ஃபாதர் சென்டிமெண்ட். ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து உலகமே போயிடும். ஆனா மீனாவும் கந்தனும் அந்த மாதிரி கிடையாது. அவங்க பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், அவங்க பொண்ணு வந்து செத்து போச்சு, ஈவந்தோ அவங்க வந்து அடுத்தடுத்த நாளுக்கான அந்த ப்ராசஸ்ல வந்து இருக்கிறாங்க. எதுக்காக இத்தனையும் அப்படின்றது எனக்கு நிறைய தோணுச்சு. என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க என்ன நினைப்போம், குழந்தைங்களே போயிட்டாங்க, நம்மளுக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா. அதையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா கூட சரி, அப்ப நம்ம செல்ஃப் லவ்வா இருக்குமா, நம்மளுக்கு தேவையானது செஞ்சுக்கிறோம்னு பார்த்தா இவங்க வாழ்க்கையில அதுவும் கிடையாது. வெறுமனே வாழ்றாங்க, 3 வேளை சாப்பிடுறாங்க. அந்த 3 வேளை நாளைக்கு 3 வேளை நீ சாப்பிடணும்னா இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சம்பாதிக்கிற, இவன் ஏதாவது புரோக்கரேஜ் பண்ணி சம்பாதிக்கிறான், ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கிறான், ஒருத்தனை வந்துட்டு தன்னோட குடிக்காக வந்துட்டு ஒரு இடத்துல ஃபைட் எல்லாம் பண்ணி அவங்க கிட்ட காசு வாங்கி, அதாவது ஃபைட் பண்ணி காசு வாங்கிக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்க சர்வைவலுக்காக செஞ்சுக்கிறாங்க. ஈவன் மீனா அந்த இட்லி சுடுறவங்க கிட்ட போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்க வரும்போது இட்லி கட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவங்கவுங்க சர்வைவல். நாளைக்கு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? எதுவும் கிடையாது, ஃபியூச்சர் கோல்ஸ் கிடையாது. வாழ்வமா செத்து போயிடுமா தெரியாது. அந்த காவா ஓடுற இடத்துல அந்த குழந்தைங்க அந்த அந்த அன்ஹைஜீனிக்கான ஏரியால இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது நோய் வருமோ தெரியாது. பட் அவங்க வாழ்றாங்க.
எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. நாமளா இருந்தா என்ன நினைப்போம்? இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வேளை நம்ம கையில காசே இல்ல. நம்ம கிட்ட குழந்தைங்க இல்ல. நம்மள சுத்தி சொந்தக்காரங்க கிடையாது. இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா நமக்கு நட்பு வட்டாரங்கள்லாம் யாரும் இல்ல. ஒரு துணை இருக்கு. ஓகே ஃபைன். பட் ஆனா இதையெல்லாம் மீறி நமக்கு வாழ்றதுக்கான பிடிப்புங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கதாபாத்திரங்கள்ல நெறைய பேருக்கு அந்த வாழ்றதுக்கான பிடிப்புங்கிறதே கிடையாது. மீனா மொத்தமும் கந்தன நம்பி கிடையாது. கந்தன் மீனா மேல அவ்வளவு லவ்வெல்லாம் கிடையாது. பிடிக்கும். அவளுக்கு நல்லது செய்யணும் தெரியும். அவளுக்கு அவளை கூட்டிட்டு வந்தோம், புடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணா, அ வச்சிருந்தா எல்லாம் ஓகே. ஆனா அவன் அவளுக்கு எல்லாமாவும் இருக்கணும். ஃபுல்லா நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. என்கிட்ட இருந்தா ஓகே. வேற யார் கையிலயாவது அவளை மாத்தி விட்டு அங்க போய் அவ நல்லா இருந்தாலும் ஓகே. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படிங்கும்போது, என்ன மாதிரியான இது வாழ்வியல்? அப்படின்றத வந்து நானு புக்க முடிச்சுட்டு நெறைய யோசிச்சேன். ஏன்னா புக்க பத்தியோ, இல்ல கதையில அவங்க வந்து எழுதுனத பத்தியோ நெறைய பேர் பேசலாம். புக் அந்த புக்க முடிச்சதுக்கு அப்புறமா என்னை நெறைய யோசிக்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம யோசிக்கிறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, எதுக்குடா வாழ்றோம்? செத்து தொலையலாம் அப்படின்னு தோணும். இவங்கலாம் ஏன் வாழ்றாங்க? அதெல்லாம் கிடையாது. இல்ல நமக்கு வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு மேல முடி கொட்டுதுன்னு கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு. இதெல்லாம் நம்ம நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறோம். ஆனா இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில அடுத்தது என்னன்னே தெரியாது. ஆனா வாழணும். உயிரோட இருக்கணும். நம்ம சாப்பிடணும். நம்ம நம்ம நம்மளோட வேலைகள செய்யணும். செத்து போணும்னு நினைக்கவே இல்ல பாருங்க அவங்க யாருமே. நம்ம வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போகணுன்ற எண்ணம் ஏன் வரவே இல்ல? அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு அது தோணிட்டே இருந்தது. அந்த அந்த புக் படிக்கும்போது. நமக்குள்ள சின்னதா ஒரு பிரச்சனை வருது. ஒரு 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 லைஃப்ல ஒரு தோல்விய சந்திக்கிறோம்னாலும், எதுக்கு வாழ்றோம்? செத்து தொலையலாம் அப்படின்ற மாரி தோணும். ஆனா இந்த கதாபாத்திரங்கள வாசிக்கும்போது, இவங்களுக்கு ஏன் வந்துட்டு எதுக்கு வாழணும்? பேசாம செத்துரலாமே அப்படின்னு ஏன் அவங்களுக்கு தோணவே இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு ரிமைண்டா இருந்துச்சு. ஸோ இந்த புக் எனக்கு குடுத்த இம்பாக்ட் வந்துட்டு இதுதான். ஆ ஆனாலும் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலைங்கிறது வேற விஷயம். பட் ஆனா ஒய் அப்படிங்கிற வந்துட்டு இருந்து பட் இப்படியும் பீப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்களும் சர்வைவ் ஆகுறாங்க. அவங்க அடுத்த நாளுக்காக வாழ்றாங்க. ஆ நல்லதோ, கெட்டதோ பட் அதெல்லாம் அடுத்தது. பட் வாழணும். சாகணும்னு நினைக்கல. அவனுக்கு வந்து குடிச்சு குடிச்சு குடல் வெந்தாலும் இவனும் வாழணும்னு தான் நினைக்கிறான். இவளோட 4 கண்ணாடி பாட்டில தூக்கி எடைக்கு போட்டு அத வாங்கி குடிக்கிறான். அப்பயும் மீனாவுக்கு கந்தன் மேல கோவமே வரல. இது எந்த மாதிரியான ஒரு நடைமுறைன்னே தெரியல. ஒருவேளை எக்ஸாகரேட் பண்ணி எழுதியிருக்கிறாரா? இல்ல நிஜமாலுமே இந்த மாரி மக்கள்லாம் இருந்தாங்களா? அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மத்தபடி இத மகத்தான் நாவல்ல செலக்ட் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆப்ட்டா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டா வாசிச்சேன். சில விஷயங்கள் இந்த இந்த வருஷம் நெறைய போட்டிங்கள்ல பெருசா கலந்துக்க முடியாதுன்னு தோணுனாலும், அட்லீஸ்ட் நம்ம இதுலயாவது ப்ராப்பரா இருந்து முடிக்கணும்னு நான் நெனச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். அடுத்தடுத்து வர வாரங்கள்ல நல்ல நல்ல புத்தகங்கள வாசிச்சு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நன்றி. அடுத்து யாராவது பேசணும்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வேற யாராவது பேசாம இருக்கீங்களா? சுமித்ரா மேடம் இல்ல வேற யாராவது பேசாம இருக்கீங்கன்னா நீங்க பேசுங்க மேடம். சார் நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கலாங்களா? பேசு பேசு. நான் பிரியா பேசுறேன். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் சார். அதாவது நான் சொல்லணும்னு நெனச்சது என்னன்னா, இவருடைய எல்லா கதைகளையும் தொகுத்து வந்து காலசுவடு பதிப்பகத்து சிறுகதையெல்லாம் தொகுத்து இருக்கிறதா எஸ்ரா இதுல ஸ்பீச்ல கேட்டேன் நானு. அதுதான் சொல்ல நெனச்சேன். அது நானும் புக்கு வாங்கல. சப்போஸ் அது இருக்காது அது இவரு மற்ற சிறுகதைகள்லாம் படிக்கணும்னு தோணுச்சுன்னா, அது வாங்கலாம். எல்லா கதைகளுமே இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்தேன். அதுல கேட்டிருந்தேன் நானு. அதேபோல இன்னொன்னு என்னன்னா, இந்த கோர்ட் சீன் அந்த இத பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த கேஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கப்ப, அந்த அம்மா கட்டியிருந்த சாரி இதெல்லாம் சொல்றப்ப, இவரு கந்தன் வந்து டக்குன்னு, "ஏன் அவங்க வேஷ்டி கட்டினதெல்லாம் சொல்லலையா?" அப்படின்னு சொல்ற இடம், டக்குன்னு ஒரு சிரிப்பு வந்தது. நம்ம ஒரு இதா போயிட்டு இருக்கிற கதையில, அவரு எழுதியிருந்தது அது கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தது. அவ்வளோதான். அந்த
இந்த இதுதான் பதிப்பகத்து சொல்லதான் சொல்லாம மிஸ் பண்ணியிருந்தேன். நம்ம இதுல பார்த்தாலுமே அவர் ஒரு முறுக்குன மீசையும் ஒரு கம்பீரமா இருக்க மாதிரி தான் இருக்காரு. நம்ம போட்டோ பார்த்தாலுமே பெருசா அவரை பத்தி அவ்வளவு தெரியல. எனக்கு என்னமோ அது கிட்டத்தட்ட பாரதியார் இது மாதிரி அந்த மீசை இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அது தோணுச்சு. இந்த மேல அந்த டர்பன் அந்த இது மட்டும் இல்ல, முண்டாசு மட்டும் இல்ல, பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தோணுது. அவ்வளவு சரி இதான் சொல்ல நினைச்சேன். வேற பேசுங்க. தேங்க்யூ. அடுத்து யார் பேசுறீங்களோ அன்மியூட் பண்ணிட்டு. சார் சித்ரா, நான் பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் முழுசா கேட்கல. ஆக்சுவலா நான் கேட்கணும்னு வந்தேன். பிரியா பேசினது வந்து ஆக்சுவலா எனக்கும் அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. நம்ம எவ்வளவு பிளெஸ்டா இருக்கோம், எதுக்கெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கும் அதே மாதிரி தோணுச்சு. அதோட எனக்கு இந்த நாவல் வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து அறையிற விஷயம். அவங்களுக்கு அது அந்த அந்த வலி பழகி அந்த ஒரு எமோஷனல் நம்னஸ் வந்துருது. சோ அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலை பண்ணிக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கல. எப்படிடா அப்படி யோசிக்கல அப்படின்னா, நமக்குதான் வந்து நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் மாறி மாறி வருது. அவங்களுக்கு வந்து இருக்கிறது எல்லாமே அவங்க வாழ்வியலுக்குள்ள அவங்களுக்கு விதிக்கப்பட்டது அவ்வளவுதான். அதுக்குள்ள வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தாட்டே வராது. ஆல்பர்ட் கேமியூ சொல்ற மாதிரி இது என்ன அதாவது ஒரு லாஜிக்கும் இல்ல லைஃப்ல அப்படிங்கிறது வந்து முகத்துல அரைஞ்சு ஜி நாகராஜன் சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. இதுல ஃபுல்லா இருக்கிற பகடி எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அங்கங்க வந்து அந்த டார்க் காமெடி, அந்த டார்க்னஸ் அதிகமா ஜீவா வந்து அந்த முதல்ல பேபான்னு சொல்றது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு, ஒரு அரசியல்வாதி செத்து போயிருவோம்னு நினைச்சு தொடர்ச்சியா பேசுற மாதிரி இருந்ததுன்னு சொல்றதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து அவ ஸ்டாப் பண்ண பிறகு வந்து இந்த ஒளறல் வந்து நம்மள மாதிரி இந்த வானொலி மாதிரி ஒளரல அப்படின்னு சொல்றதாகட்டும். இப்படி அங்கங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொல்லியிருந்திருப்பாரு. அவர் வந்து அதாவது அவனுக்கு வந்து நாளைய பத்தி அவனுக்கு யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸே இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எதுவுமே அவனால இப்போ நமக்கு ஏதாவது இருந்தாதானே நம்ம அதை பத்தி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்னொன்னும் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அந்த டார்க்னஸ் வந்து ஃபுல்லா இருந்துட்டே இருக்கு. ஜீவாக்கு அறமின்மை அப்படிங்கறதெல்லாம் அவனோட லைஃப்ல இல்லவே இல்லை. அத வந்து நம்ம காமன் இதுல வந்து பொருத்தி பார்க்கவே முடியாது. காமனா வந்து அறம்னு எல்லாருக்கும் இருக்கிற அறம்ங்கிறது வந்து அவனோட லைஃப்ல அதுக்கான இதுவே இல்லை. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப அவன் ஹெல்ப்னு நம்ம சொல்றோம். அத மனசுல வந்து அவனுக்கு அந்த அன்பு இருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு காமிக்கிறது இல்ல. அந்த அவ்வளவு நம்ம போயிட்டா அதுக்கு மேல ஒண்ணுமே தோணாது. அந்த பலூனை வந்து அப்படி பார்ப்பான். ஆக்சுவலி அந்த பலூன் வந்து அப்ப நம்மளா புரிஞ்சுக்கணும், அந்த பலூன் பார்க்கும்போது அவனுக்கு வந்து கீதாவோட ஞாபகம் வரும் அப்படின்னு. ஆனா அத கூட வந்து அத எக்ஸ்பிளிசிட்டா, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, எழுத்தாளர் சொல்ற இடத்த விட சொல்லாம விட்ட இடங்கள் வந்து நம்மள ரொம்ப தைக்கும்னு. அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு அதுல நிறைய தெரிஞ்சுது. அப்புறம் அந்த அந்தோணி சொல்றது, அதாவது இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ள எப்படி வந்து லைஃப லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. எல்லாரும் சுயநலம் தான், சுயநலம் அழகானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சுயநலம் எல்லாருமே இதுல வர ஒருத்தர் கூட வந்து சுயநலம் இல்லாம அப்படி இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து இது ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு தெரியவே இல்லை. அதுதான் வந்து அதோட பெரிய வந்து அலங்காரமான வார்த்தைகளா எழுத்துக்களா அப்படியெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா அப்படியும் எதுவுமே இல்லை. ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்து நிக்கிறது வந்து அப்படிதான். அது ஏன்னா அந்த கிளாசிக்காவும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு இந்த மாதிரி மனிதன் அவனுக்குள்ளேயே நிறைய முரண்படுறான் இல்லையா. அந்த முரண் வந்து காலங்காலமா இருந்துட்டேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முரண் தான் வந்து அத ஒரு கிளாசிக்கோட லெவலுக்கு வந்து உயர்த்தியும் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் பேசணும்னு நினைச்சு வரல, பிரியா சொன்ன உடனே அதை சொல்லணும்னு நினைச்சேன். மத்தபடி சொல்ல வேண்டியதெல்லாம் நான் ரிவ்யூல வந்து நிறைய சொல்லிட்டேன். ஆனா லைனுக்கு லைன் இத கதிரவன் சார் கூட சொல்லியிருந்தாரு, எத்தனை வாட்டி திருப்பி படிச்சாலும் அதுல இருந்து ஏதாவது பிக் பண்ண இருக்குமோ அப்படின்னு சொல்லி.
எனக்கும் அதே தோணுச்சு. எத்தனை வாட்டி நம்ம இத படிச்சா கூட வந்து இதுல இருந்து திருப்பியும் நமக்கு ஒரு ஒரு முறையும் படிக்கும்போது ஒரு உளவியல் ரீதியான அந்த ஒரு அடுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. வேற எல்லாம் சொல்லி நான் மத்தது எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு இல்ல. நன்றி. அண்ட் அது மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதம் வந்து நான் வந்து ஏதாவது குழுவுக்கு வந்து பெரிய நன்றி. அது ஒரு ஒரு முறையுமே சொல்லணும். இந்த மாதம்லாம் ஒன்றும் பர்சனலா வந்து ரொம்ப ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த குழுவுல பயணிக்கலைன்னா நிச்சயமா இந்த புத்தகங்கள் வந்து வாசிக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து யார் பேசுறீங்களோ நீங்களே அட்மிட் பண்ணிக்கோ. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசலாமா? ஆக்சுவலா நானும் ஓகே, நானும் எல்லாரும் பேசுறது கேட்கலன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் படிச்சது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லிடலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவன் கந்தன் வந்து அந்த தூங்கி எந்திரிச்சு கனவு கண்டு அதுக்கப்புறம் அவனுடைய உடம்பெல்லாம் வந்து இதுவா இருக்கும் இல்லையா, கை காலெல்லாம் முறுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஐயோ என்னடா அது எடுத்தெடுப்புல ஒரு இது மாதிரி வருது, அந்த ஒரு கதாபாத்திரம் இறந்து போயிடுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் எனக்கு நிஜமா சொல்ல போனா புரியலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் படிக்க படிக்க ஒரு நாளோட கதையை வந்து முன்ன பின்ன கொண்டு போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது புரிஞ்சது. அப்புறமா தான் சரி ஓகே இது நான் லீனியர் இது வருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அது அந்த எளிய மக்கள், அதாவது அவங்களோட இந்த விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட ஒவ்வொரு நாளையும் எப்படி எதிர்கொள்றாங்க, அவங்களுடைய லைஃப்ல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கொண்டு போறாங்க அப்படின்றது வந்து நல்லாவே எழுதியிருந்தாரு. நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்க என்னன்னா அப்பா வந்து குடிச்சிட்டு இருப்பாரு, அம்மா வந்து வேற ஏதாவது ஒரு சின்ன கூலி வேலை, வீட்டு வேலை அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃப் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன கொண்டு வர, என்ன குழந்தை படிக்குதா இல்லையா, தேவையானது படிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கூட அவங்க யோசிக்காம தான் குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூல்ல விடுறது மட்டும்தான் ஒரு வேலையை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து இன்னும் கூட அவருடைய இது நாகராஜனோட இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஆழ்ந்த ஒரு இது இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் மேலோட்டமா தான் படிச்சேன். கண்டிப்பா வந்து இந்த மகத்தான நாவல் வரிசையில நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வாசிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு. அந்த காலச்சோடுல ஏதாவது இந்த ஆஃபர் எல்லாம் போடும்போது வாங்கி வச்சது. ஆனா அது வந்து எடுத்து வாசிக்கணும் அப்படின்ற அந்த இது வந்து இது வரைக்கும் வராம நம்ம குழுல இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்ததுனால தான் இந்த புத்தகம் வாசிக்க முடிஞ்சது. நான் இன்னும் இதுக்கு வந்து பதிவு எழுதல. நைட் 12 மணிக்குள்ள எழுதலான்னு இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. அடுத்து யாருன்னா பேசுறீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தெரிஞ்சு எல்லாருமே சார் எனக்கு ஆக்சுவலா என்னோட ரெவ்யூ பார்க்கலாம் நம்ம வலைத்தளத்துக்குள்ள போனா வெளியில காமிக்கும் போது காமிக்குது, ஆனா உள்ள போனா வந்து பிளாங்கா இருக்கேன். அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் இல்லைங்களா? நீங்க ஒரு தடவை ரீசெட் பண்ணி இல்ல லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வெளியில வந்து காமிக்குது ரெவ்யூ, பட் உள்ள போனா வந்து 0 வேர்ட்ஸ் தான் இருக்கு. என்னன்னு தெரியல. ஓகே, ஒரு தடவை லாக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா சரி. தெரிஞ்சு எல்லாருமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க பேசுங்க.
இல்ல. சரி, ஓகே. சரி, எல்லாருமே பேசிட்டோம். இல்ல நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழுவா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்மளால பகிர்ந்துக்க முடிஞ்சது. ஏன்னா ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி இருந்தது ஒரே நாவல்ல. அது வந்து இந்த நாவல் வந்து இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்து நம்ம பேசினது வந்து ஒரு நல்ல நல்ல விஷயமா தான் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நாகராஜனோட ஒரு ஃபேமஸ் கோட், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா பணமே ஒரு மானங்கெட்ட விஷயம் அப்படின்னு இந்த நாவல்ல சொல்றாரு. இதுதான் இந்த நாவலோட டேக்அவே அப்படின்னு. இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்துதான் நம்மளும் இருக்கிறோம். அவங்களோட நினைப்பு, அவங்களோட கனவு எப்படி இருக்கும், நம்மளோடது எப்படி இருக்கும், நம்ம வந்து அவங்க டைரக்டா அவங்க கூட கம்பேர் பண்ணல. பட் இப்படியும் இருக்கு அப்படின்னு வந்து அவர் ஓப்பனா காமிச்சிருக்கிறாரு இந்த நாவல் மூலமா. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இதே போல ஒரு நல்ல தருணத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.